ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கான vlog என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னா, பாண்டிச்சேரியில் வந்து பொட்டானிக்கல் கார்டனில் ஃப்ளவர் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 3 டேஸ்க்கு 7, 8, 9 3 டேஸு. சரி போய் பார்த்துட்டு வரலாமே, போய் ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் ஒரு தடவை ஸ்கூல்லேருந்து டூர் கூப்பிட்டு போயிருந்தாங்க, அப்போ போனது தான். அதோடு இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு இப்போ தான் வரேன். ரொம்பவே சேஞ்சஸ் நிறையா இருந்துச்சு. இங்கே ஐ லவ் பாண்டின்னு பார்த்ததுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து எல்லா ஊர்லேயுமே வச்சுருக்காங்க. நான் இப்போ தான் இங்கே பார்க்குறேன். உள்ளே போனால் சரியான கூட்டங்க, நடக்கவே தேவையில்ல, அப்படியே தள்ளிகிட்டே இட்டுட்டு போய் விட்டுறாங்க நம்மள, அந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. ஸ்கூல் லீவு காலேஜ் லீவுன்றதுனால எக்கச்சக்கமான கூட்டமாக இருந்தது. இன்னும் சண்டே வந்து பயங்கரமான கூட்டமாக இருக்கும். இங்கே பார்க்லாம் நிறைய இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அப்போ கிடையாது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. விளையாடுறதுக்கு சீசா, சர்க்கஸ், ஊஞ்சல் அப்படின்னு நிறையா இருக்குது. பசங்களாம் இல்லை ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் வந்தது. அதெல்லாம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம். உள்ளே நடந்து போக தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நடக்கிறதுக்கு ஒன்றும் தெரியல. கூட்டமாக இருந்ததுனால வந்து அப்படியே ஒரு பேராக்க நடந்து போயாச்சு. உள்ளே வந்து எல்லா கடையிலுமே வச்சுருக்காங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ் நிறையாவே இருந்தது. எல்லாருமே வந்து குழந்தைங்களோட எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸ்வீட் கார்ன், ஐஸ்கிரீம், எல்லா ஃப்ரூட்ஸுமே மிக்சட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது என்ன ஃப்ரூட்டுன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பலாப்பழம் வந்து குட்டியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, இருந்தாலும் வாங்கலை நான். எப்படி இருக்கும்னு தெரியலையேன்னுட்டு. நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸே எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லா ஃப்ரூட்டுமே இருந்தது. ஸ்ட்ராபெரி, வாட்டர் ஆப்பிள், சப்போட்டா, இலந்தம்பழம் எல்லாமே. குட்டி ட்ரெயின் இருந்துச்சு. இந்த ட்ரெயினை பார்த்ததும் என்னோடய ஸ்கூல் டேஸ் மெமரி தான் இருந்தது. அப்போ வந்து இந்த ட்ரெயினில் தான் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தோம். எனக்கு அலோடு இல்லை சொல்லிட்டாங்க, ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நடந்தே தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் ஆனால் அந்த ட்ரெயினில் வந்து உக்காந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. நானுமே வந்து அதுக்கப்புறம் நடந்தே தான் போயிட்டு இருந்தோம். வெயில் ஜாஸ்தி இருக்கிறதுனால அங்கே வந்து கேப்லாம் நிறையா விற்றுருந்தாங்க. எல்லாருமே வாங்கிட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கலர் கலராக டிசைன் டிசைனாக கேப் இருந்துச்சு. நல்லா இருந்தது. பியூர் ஹனி வந்து அங்கே கிடைக்குது. அங்கேயே வந்து வச்சுருக்காங்க. எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் பார்க்க போயிட்டோம். சாமந்தி பூ வந்து வெரைட்டியாக இருந்துச்சு. ப்ரௌன் கலர், பர்பிள் கலர், ஒயிட் கலர், எல்லோ கலர், எல்லா கலருமே இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. சின்ன செடியிலேருந்து பெரிய செடி வரைக்கும் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு செடியுமே ஒரு ரேட்டில் இருந்தது. இந்த பிங்க் கலர் ஃப்ளவர் வந்து என்ன செடின்னு தெரியல, இது அழகுக்கானு அதையுமே நிறைய பேர் வாங்கிட்டு போயிருந்தாங்க. அதை நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சூப்பராக இருந்தது பிங்க் கலரில். எல்லா செடியுமே ஒரு பக்கம் இருந்துச்சு. சாமந்தினா சாமந்தி ஒரு பக்கம், ரோஸ்னால் ரோஸ் ஒரு பக்கம்னு அது நிறையா வந்து அழகு செடிலாம் வேறு இருந்தது. பர்பிள் கலரில் சூப்பராக அந்த பூ பார்க்கவே. எக்கச்சக்கமான கூட்டமாக இருந்தது. எல்லாருமே எல்லா செடியும் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நமக்கு செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கே வந்து அவ்வளோ கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ரோஸில் மட்டும் கொஞ்சம் வெரைட்டிஸ் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நேற்று வந்து ஃபஸ்ட் டேன்றதுனால சரியான கலெக்ஷன்ஸாக இருந்திருக்கும். இன்றைக்கி வந்து காலியாக இருந்தது சொன்னாங்க. நாளைக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. எப்பயுமே மார்னிங் வந்து நிறையா இருக்கும். ஆஃப்டர்நூன்லாம் போனோம்னா கொஞ்சம் கம்மியாயிடும். அங்கேயே வந்து பூ வைக்கிறதுக்கு ஜாடி எல்லாமே வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் இன்டோர் பிளான்ட்ஸ்லாமும் வச்சுருந்தாங்க. நாங்களுமே ஒரு ரோஸ் செடி வாங்கிட்டு வந்தோம். எனக்கு வந்து ரொம்ப நேரம் ரெட் கலர் வாங்கணும்னு தோணுச்சு. டார்க் ரெட் ஒரு செடி வாங்கிட்டு வந்துட்டேன். வேறு எதுவும் பெருசாக நான் வாங்கலை. எல்லா பூவுமே ரொம்ப கலர் அழகாக இருந்துச்சு. எதை வாங்குறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்துச்சு. இந்த ரெட் கலர் தான் வாங்கியிருந்தேன். நல்லா டார்க் ரெட்டு சூப்பராக இருந்தது. எனக்கு எப்பவுமே ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை பராமரிக்கிறது தான் எப்படின்னு தெரியல. அங்கே உரம் எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. அந்த பிங்க் கலர் செடி இங்கேயுமே இருக்குது பாருங்கள், செம அழகாக இருக்குது. இது என்ன தெரியல, ஒயிட் கலர் அண்ட் எல்லோ கலர் ஃப்ளவர்லாம் இருந்துச்சு. குரோட்டன்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக இருந்தது. அழகு செடின்னு சொன்னாங்க.
ஆனால் நிறைய பேர் அதை வாங்கிட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. டேரா பூ மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு ஹாஃப் டேக்கு போல் ஆகும் போல் இருக்குது. நாங்கள் கொஞ்ச நேரத்தில் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. கேக்டஸ்லாம் செம அழகழகாக வச்சுருந்தாங்க ஜாடியில். அங்கேயே ஜாடிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கிறதுக்கு. எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. டைம் போனதே தெரியல. நாங்கள் கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே பார்த்து சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். உரம் எல்லாமே அங்கேயே வச்சுருக்காங்க. தேவைப்படுறவங்க நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம். அதேமாரி எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு கேட்டாலும் அவங்களே சொல்லுவாங்க. காய்கறியோட விதைகளும் அங்கேயே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், பொடலங்காய், பீக்கங்கான்னு எல்லா விதையுமே வச்சுருக்காங்க. அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி